ரஞ்சனியம்மா வணக்கம். திருச்சிற்றம்பலம் ஐயா. திருச்சிற்றம்பலம். ரஞ்சனியம்மா காலையில நாங்க தொடங்குவோம்னா திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம் பிறை போலும் ஈத்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. சுக்கிலாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனந்தியாயை சர்வ விக்னோபசாந்தே. திருச்சிற்றம்பலம். தம்மையே புகழ் திச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே புகழூர் பாடுமின் புலவித்தாள் திம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் மோர் குறைவில்லையே. ஆங்கவர் மனத்தின் செய்கை அரணடி போது காக்கி ஓங்கிய வாக்கின் செய்கை உயர்ந்த அஞ்சலத்து காக்கி தாங்குகை தொழிலின் செய்கை தம்பிரான் நடியார்க்காக பாங்குடை உடையுங்கீழும் பழுதில் கோவணமும் நெய்வார். திருச்சிற்றம்பலம். ஒன்றவன் தானே இரண்டவன் நின்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தானைந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் எழும்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்தட்டே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. நம பார்வதி ஹர மகாதேவா. நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க சிற்றபேஷா சிவசிதம்பரம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். எம்பெருமான் தில்லையம்பல நடராஜரின் திருப்பாதார விந்தங்களை வீழ்ந்து பணிந்து வணங்கி திருவாவடுதுறை ஆதின குருமுதல்வன் நமச்சிவாயம் மூர்த்திகளினதும் 24வது குருமகா சன்னிதானம் அவர்களிடம் பொன்னார் திருவர்களை போற்றி பணிந்து வணங்கி இன்றைய நிகழ்வுக்கு பதிலளித்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடும் மகிழ்வோடும் வரவேற்று வணக்கத்தை கூறி நாங்கள் இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பிப்போம். நாங்கள் திருமந்திரம் 4வது தந்திரத்தில் இருக்கின்றோம். 4வது தந்திரத்தில் இந்த பைரவி என்று சொல்லப்படுகிற சக்தியினுடைய மந்திரங்கள், அதை பற்றிய செய்திகள், அந்த மந்திரத்தோடு சேர்த்த முத்திரைகள் என்றதெல்லாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம்.
சென்ற முறை நாங்கள் 1093வது மந்திரத்தை பார்த்து நாங்கள் இதில் சொல்லப்பாற முக்கியமான விஷயங்கள் என்று சொன்னால் இந்த சங்கீதா மந்திரம் என்று சொல்லுவோம். 11 மந்திரங்கள் இருக்கின்றன. அதிலே 5 மந்திரங்கள் பிரம்ம மந்திரம் அல்லது பஞ்ச பிரம்ம மந்திரம்னு சொல்லுவோம். அடுத்த 6 மந்திரம் அங்க மந்திரம் அல்லது ஷடாங்க மந்திரம் எல்லாம் பார்த்த நாங்கள் ஷடாங்க மந்திரம்னு சொல்லுவோம். பஞ்ச பிரம்ம மந்திரம் என்பது இறைவனுடைய சதாசிவனுடைய 5 முகங்களையும் குறிக்கின்ற மந்திரங்கள். உங்களுக்கு தெரியும், ஈசானம், தற்புருடம், அகோரம், வாமதேவம், சத்யுதாசம் பாதம் என்று சொல்லி இறைவனுக்கு 5 திருமுகங்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த 5 முகங்களையும் குறிக்கும் சொல்லப்படுற மந்திரம் ஈசானாய நம, தத்புருஷாய நம, அகோராய நம, வாமதேவாய நம, சக்தி சாதோய நமன்னு சொல்லி அதை பஞ்ச பிரம மந்திரங்கள் என்றதான் இங்கே சொல்வார்கள். அதோடு சேர்த்து எங்களோட உடம்புல இருக்கிற 6 உறுப்புகளை பற்றி சொல்லுகிற மந்திரம் தான் அங்க மந்திரம் அல்லது அங்க நியாச மந்திரம் அல்லது ஷடாங்க மந்திரம். ஷட் என்பது 6. அதே இருதயாய நம, சிரசாய நம, சிகாய நம, நேத்திரப்பியோ நம, அஸ்திராய நம, கவசாய நமன்னு சொல்லி அப்படி 6 மந்திரங்களை பார்த்துனாங்க. சரியோ? இப்போ இந்த மந்திரங்களை உச்சரித்து அந்தந்த இடங்களை தொடுவது நியாசம் என்று சொல்லுவோம். அந்தந்த இடங்களை தொட்டு அந்த மந்திரங்களை சொல்லும்போது அந்த இறைவனுடைய அந்த ஆற்றல் அது சக்தி எங்களுக்கு கைகூடும். அடுத்தெல்லாம் பார்த்து நாங்கள் இன்றைக்கு பார்க்க வேண்டிய மந்திரம் 1094 தியான முத்திரை என்று சொல்லி, இந்த ஒளி உண்டாவதற்கு ஒளி என்பது எங்களுக்கு இந்த இறைவனுடைய அந்த காட்சி, அந்த ஒளி, அந்த பிரணவம். சரியோ? இந்த நாதம் பிந்து என்ற ஒளி எங்களுக்கு சிரசில, உச்சியில அல்லது சாஸ்திரத்துல அந்த ஒளி சேரும் போது அந்த ஒளியில இந்த உயிருடைய ஒளி சேருகின்ற தன்மையைத்தான் இங்கே ஒளி உண்டாவதற்கான பயிற்சி சொல்றார்கள். யோனி முத்திரையின் இலக்கணத்தையும் சொல்றாங்க. இங்கே பார்ப்போம். இந்த முத்திரைகளை சரியாக நாங்கள் செய்வதாக இருந்தால் நன்கு பயிற்சி பெற்ற அந்த அப்படியான ஆற்றல் உள்ளவர்கள் மூலமாக இந்த முத்திரைகளை நாங்கள் செய்தால் எங்களுக்கு பயன் தரும். அதாவது முத்திரைகளை செய்யும்போது சரியான குருவை நாங்கள் தேடி எடுத்து அவர் மூலமாக இந்த முத்திரைகளை செய்யப்படணும் என்றால் அதில் ஒரு மேலான சிறப்பு ஏற்படும். பார்ப்போம். வருத்தம் 2 சிறுவிரல் மாறி பொருத்தி அணிவிரல் கட்டிப்பிடித்து நெறித்து ஒன்ற வைத்து நெடிது நடுவே பெருத்த விரல் 2 புக்கு பேசே. வருத்தம் 2 சிறுவிரல் மாறி பொருந்தி அணிவிரல் சுட்டி பிடித்து நெறித்து ஒன்றை வைத்து நெடிது நடுவே பெருத்த விரல் 2 உள்புக்கு பேசே. இந்த வருத்தம் 2 சிறுவிரல், வருத்தம் என்றது கொஞ்சம் கஷ்டப்பட்டு அல்லது இந்த பிரகாசம் அடைவதற்காக நாங்கள் வருத்தப்பட்டால் தான் கொஞ்சம் நல்ல கஷ்டப்படாமல் ஒரு வேலையும் பார்க்க முடியாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த சிறுவிரல் 2ஐயும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மாறி பொருந்தி ஒன்றுக்கு மேல் ஒன்றை வைத்து மாறி பொருந்தி அணிவிரல் சுட்டி பிடித்து, அந்த அர்த்தம் இருக்கின்ற மோதிர விரலை தான் அணிவிரல் என்பது மோதிர விரல். அந்த மோதிர விரலை இந்த மாறி பொருந்தி அதையும் மாறி என்ற எதிர்பக்கத்தில் வைக்க ஒன்றுக்கு மேல் உண்ட முறைக்கு பிடித்து கட்டிப்பிடித்து மாறி பொருந்த செய்து, அதாவது மோதிர விரலை நீட்டி அதனை சிறுவிரல் பிடிக்க செய்து, அப்ப அந்த ஒன்றுக்கு மேல் உண்ட மாறி சின்ன விரலை வச்சு மோதிர விரலை நீட்டி அந்த சிறுவிரலோடு சேர்த்து பிடித்து பெருத்த விரல் 2 உள்ளே புக்கு பேசி. பெருத்த என்றது இந்த பெருவிரல். சரியோ?
பெருவிரல் ரெண்டையும் அதுக்கு நடுவே அமைத்து நாங்கள் அந்த சிந்தனை அல்லது இறைவனுடைய நாமத்தை உச்சரிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இது நாங்கள் அது சரியான பயிற்சி இல்லாமல் சொல்றது செய்து காட்டினால்தான் அதை செய்யக்கூடியதா இருக்கும். அதாவது ரெண்டு கைகளையும் இருக்கின்ற சிறுவிரல் எல்லாத்தையும் மாறி பிடித்து பிறகு அந்த 2 அணிவிரல் மோதிர விரல அதை சேர்த்து இறுக்கி பிடித்து சரியோ, பிறகு அந்த நடுவிரல் ரெண்டையும் அதோட சேர்த்து மாறி பிடித்து பிறகு பெருவிரல் ரெண்டையும் உள்ளே போட்டு அதை செய்யும் போது எங்களுக்கு அந்த முத்திரை வரும். இதை சொல்றது சூல முத்திரை, யோனி முத்திரை சொல்லுவார்கள். அதாவது இந்த கைவிரல்களை சிறிது வருத்தத்துடன் சரியான முறையில் வருத்தம் என்றால் முறைப்படிக்கு பிரகாசம் முறைப்படிக்கு ஒழுங்கான முறைப்படிக்கு அதை சேர்த்து சேர முறைதான் அந்த முத்திரைகள் சொல்றாரு. தியான முத்திரை, தியானத்துக்கு வர செய்யலாம்னு சொல்லி. சூல முத்திரை என்பது சிறு விரல்களை, சிறு விரல் என்பது சின்ன விரல் சொல்லுவோம், அதை ஒன்றிமேல் ஒன்றாக மாறி வைத்து வச்சு பார்த்துக்கோ. நான் நினைக்கிறேன் இப்படி வைக்கலாம்னு சொல்லி இந்த மாதிரி மாறி வைத்து இப்படி மாறி வைத்து என்ன சொல்ற, அணிவிரலை நீட்டி பிடித்து, அணிவிரல் என்பது இந்த மோதிர விரல் ரெண்டையும் நீட்டி இப்படி நீட்டி எடுத்து இந்த மாதிரி நீட்டி பிடித்து என்ன சொல்ற, நீட்டி பிடித்து செய்யறது. இது சூலமுத்திரை. இப்படிதான் சூலமுத்திரை என்று சொல்ற. இப்படி செய்யற சூலமுத்திரை. யோனி முத்திரை என்பது இதோட சேர்த்து நடுவிரல் ரெண்டையும் உள்புகுமாறு இந்த பெருவிரல் ரெண்டையும் இப்படி வச்சு செய்யறது. இங்கே இப்படி சரியாக பயிற்சி செய்தால் சரி வரும். இப்படியான 2 முத்திரைகள், ஒன்று சூல முத்திரை, அடுத்து யோனி முத்திரை. ரெண்டும் எங்களுக்கு தியானத்துக்கு உகந்த முத்திரையாக இங்கே திருமூலை சொல்லுகின்றார். சரிதானே? தியான வல்லமையால் ஒளியை எழச் செய்வதற்கு இந்த முத்திரை எங்களுக்கு, அந்த தியான முத்திரை எங்களுக்கு அந்த ஒளி எழ செய்வதற்குரிய ஒரு வாய்ப்பை தரும்படி சொல்லுகின்றார். சூலம், யோனி என்ற முத்திரைகள், பேசுகின்றது பயிற்சி செய்கிறது அல்லது முயற்சி செய்கிறது, பேசுகின்ற சொல்றதானே. அப்ப நாங்கள் மிக கவனமாக சிரமப்பட்டு சரியாக ஒழுங்காக அதை முறைப்படிக்கு செய்தால் அதை வருத்தம் சொல்றார். அதாவது பிழைவில்லாம சரியாக அதை வைத்து தொகுத்து சொல்லும் போது கவனமாக சிரமப்பட்டு முயன்று சிறு விரல்கள் இரண்டையும் ஒன்றின் மேல் ஒன்றாக மாற்றி வைத்து மோதிர விரலை நீட்டி கண்களை நிமித்தி அதான் மேல பார்த்து கொண்டு சொல்றார். கண்களை நீட்டுறது என்று சொல்லும்போது அதை அந்த நடுவிரலை சரியாக அந்த பொருந்த வைத்து, நடுவிரல் சொல்றது பாம்பு என்று சொல்லுவோம், அதை பொருந்த வைத்து அந்த நடுவிரல் இடுக்கில் பார்வையை செலுத்த தோன்றும். இப்ப நடுவிரல் இருக்குல்ல, இந்த பார்வையை கண்ணால் அப்படியே வச்சுட்டு பார்த்து கொண்டிருக்கும் போதோ அது ஒரு சிறப்பாக இருக்கும். அதோட பெருவிரல் ஒன்றோடு சேர்ந்து இருக்கும் சொல்லுவார். இப்ப கவனமாக சிரமப்பட்டு சிறு விரல்களை ஒன்றின் ஒன்றாக மாற்றி வைத்து மோதிர விரலை நீட்டி பிறகு நிகர கண்களை அதுல அப்படியே அந்த பார்வையை அதில் செலுத்தி இந்த பெருவிரலை அதில் ஒன்று சேர்த்து, அதாவது அந்த பெருவிரல் ரெண்டையும் நடுவே வைத்து அது அந்த சரியாக செய்யும் போது அந்த முத்திரை எங்களுக்கு நன்மை செய்யும். இதை சொல்றது சூல முத்திரை, யோனி முத்திரை என்று சொல்லி பார்த்தோம். நாங்கள் இது சரியான முறையில அந்த நல்ல ஒரு குரு மூலமாக பயிற்சி செய்து வந்தால் கூடுதலான பலன் கிடைக்கும். வருத்தம் இரண்டும் சிறுவிரல் மாறி பொருத்தி அணிவிரல் கட்டி பிடித்து நெறித்து ஒன்ற வைத்து நெடிது நடுவே பெருத்த விரல் இரண்டுள் உப்பு பேசி அந்த 2 பெருவிரலையும் அதுக்குள்ள சேர்த்து பிடித்து
நாங்கள் இதை பற்றி செய்யுங்கள். பேசுகின்றது பயிற்சி செய்ய வேண்டும். அது பயிற்சியிலாம் இந்த முத்திரைகளுடைய சிறப்பு இருக்குது. அடுத்தது பாருங்க, சிகர இகர மந்திரம் 1095வது மந்திரம். சிகர இகர சீனாவில் இருக்கிற எழுத்துக்கள். சீனாவில் இச்சென்னாவும் ஈனாவும் இருக்கும். அப்ப அதுல சிகரம், அது சிவத்தை குறிக்கிறது. அதுல இகரம் சேரும்போது அது இச்சென்னா ஈனா சீனாண்டு வரும். சரியோ? அதாவது ஷிம் என்று சொல்லப்படுகிற ஒரு மந்திரம். ஷிம் என்று சொல்றது இந்த பீஜாக்கரம், பீச மந்திரம் என்று சொல்லுவோம். சக்திக்குரிய மந்திரங்கள் பொதுவாக இந்த பீச எழுத்துக்கள் கிரீம், கரீம், ஹலீம், ஷிலீம் என்றெல்லாம் வருகிறது. அதே போல ஷிம் என்றதும் வரும். சரியோ? அந்த அந்த சொல்லி 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 இருக்க நாங்கள் இந்த பிராணனை வசப்படுத்தலாம், கட்டுப்படுத்தலாம். இந்த பிராணவாய கட்டுப்படுத்துறதுக்கு இந்த சக்தியினுடைய பீச மந்திரம் உங்களுக்கு வசதி செய்து தரும். அந்த கருத்தை இங்கே சொல்லுங்க. அது நீங்க பார்ப்போம். 1095. பேசிய மந்திரம் இகாரம் பிரித்துரை பூஷம் இல்லாத சகாரத்தை முன்கொண்டு வாசி பிராணன் உபதேசமாகைக்கு பூசிய விந்துவுடன் கொண்டு கூடவே. பாருங்கோ, இந்த மந்திரமானது பேசிய மந்திரம் இகாரம் பிரித்துரை பூஷமில்லாத சகாரத்தை முன்கொண்டு வாசி பிராணன் உபதேசமாகைக்கு பூசிய விந்துடன் கொண்டு கூடவே. பேசிய மந்திரம் விகாரம் பிரிந்துரை. இந்த வாசி என்றது நாங்கள் இந்த காற்றை மேலே எழுப்புகின்ற வாசி என்றது இந்த சக்தியையும் சிவத்தையும் காட்டுகின்ற நிலையை பிராணாயம் மூலமாக இருக்கிறது. அதை வாசி என்று சொல்லுவோம். இப்ப பேசிய மந்திரம் வாசியான பிராணனை வசப்படுத்துவதற்கு இந்த சொல்லிய மந்திரம், அதான் பேசிய மந்திரம். இந்த பிராணவாயுவை நாங்கள் ஒழுங்குபடுத்தி அதை நாங்கள் கீழே போற அந்த அபானனை கட்டுப்படுத்தி, அதாவது 12 அங்குல நீளமுள்ள இந்த சுவாசத்துல 4 பங்கை நாங்கள் வீணாக்குகிறோம். அந்த 4 பங்குகளையும் எடுத்து பிரயோஜனப்படுத்தி மேலே கொண்டு போகும்போது அதை வாசி யோகம் என்று சொல்லுவோம். அதை மேலே கொண்டு போய் இந்த வாசியாய பிராணன் இந்த உபதேசமாவதற்கு சொல்வதற்கு அந்த மந்திரமானது, அதாவது சிறப்பத்தி கூறப்படுகின்ற சிகார மந்திரத்தில் இருக்கிற இகரத்தை பிரித்தால், ஈனான்றத்தில் இருக்கிற இச்சென்னா ஈனாவை பிரித்தால் அதான் சொல்லுறார். இப்ப பேசிய மந்திரம் இகாரம் பிரித்துணர் யானை சொல்லப்படுகின்ற அந்த வாசிக்குரிய மந்திரத்தில் வர அந்த சிகரம் என்று சொல்லப்படுகிற சீனா சிவத்தை அடையக்கூடிய நிலையை காட்டுகின்ற அந்த நிலையில சீனா என்பது இச்சனாவும் ஈனாவும் இருக்கும். அதை பிரிக்கும் போது ஈனா வருகின்றது. அதாவது இந்த வாசியான பிராணனை வசப்படுது இந்த மந்திரத்திலிருந்து இந்த சிகார மந்திரத்துல இகரத்தை பிரித்தால், அதான் பேசிய மந்திரம் இகாரம் பிரித்துரை. அதை நாங்க சொல்லப்படுற மந்திரத்திலே இந்த சீனாவிലേക്ക് ஈனாவை பிரித்து கூஷமில்லாத சகாரத்தை முன்கொண்டு, கூஷமில்லாத சொல்றது நான் கூச்சம் சொல்லுவோம், சொல்றது கொஞ்சம் அருமையானது. சரியா? கூஷம் இல்லாத கூச்சம் இல்லாத அருமையான சகாரத்தை முன்னுக்கு கொண்டு வந்து சானாவை கொண்டு வந்து உரைத்த அந்த இதுல வந்து கூச்சம் இல்லாத சகாரத்தை, இப்ப இச்சன்னா இருக்குதானே, அதான் சகாரம். இச்சன்னா சீனா. சரி, இச்சன்னா ஈனா சீனா, அதுல ஒரு கஷ்டமும் இல்லை. அப்ப இந்த சிவம் என்று சொல்லப்படத்துல சீனாவில இச்சனாவும் ஈனாவும் இருக்குது. முதல் நாங்கள் அதை ஈனாவை பிரிச்சு எடுக்கிறோம், இங்கே சானாவை சொல்லுகிறோம். இப்ப சகாரத்தை முன்னிறுத்தி, சரியோ, இப்ப கூச்சம் இல்லாத அல்லது அந்த அருமையான சிறப்பான அந்த சிகாரத்தை செய்யும் போது இச்சனாவும் ஈனாவும் சேரும் போது சீனாண்டு வரும். சொல்ல வேற ஒன்றும் சொல்லல. அவர் முதல் வந்து சீனான்ற எழுத்து இருக்குது, சீனான்ற இடத்துல இச்சனாவும் ஈனாவும் இருக்குது.
அதை நாங்கள் இச்சினா மீனாவையும் பிரிக்கும் போது இச்சி என்று வரும். அப்ப அது ரெண்டும் சிவத்தை குறைக்கிறதா சொல்லப்படுது. சரிதானே? வாசி பிராணன் உபதேசமாகைக்கு, இந்த வாசி பிராணன்ன்றது இந்த காற்றை நாங்கள் இந்த ஒழுங்குபடுத்தி சேர்றதை சொல்லதுல வாசி பிராணன் உபதேசமாகைக்கு இந்த சகாரத்தின் மேல ஈரத்தை பிரித்து காட்டி, இந்த பிராணன்ல நாங்க சகாரம் பண்ணி சொன்னாங்க, இந்த சகாரத்துல ஈரத்தை ஒரு சேர்த்து வச்சு பிரித்து காட்டி, ஆனா இச்சன்னா ஈனா ஈனாண்டு வருது. அத நாங்கள் இச்சனா மீனா எப்படி இருக்கிறது பிரிச்சு காட்டி பூசிய விந்துவுடன் கொண்டு கூடவே, பூசிய விந்து என்பது இந்த சேர்ந்த பூச்சப்படுகின்ற அந்த அதுல வார விந்து என்றது மகரத்தை குறிக்குது, மானாவ இம்மனாவ. சரியா? கொண்டு கூடவே இப்ப என்ன சொல்றாரு என்றால், முந்தி சீனாவை கொண்டு வர்றார். சீனாவில் என்ன இருக்குது? இச்சனாவும் ஈனாவும் இருக்குது. சரியோ? பிறகு என்ன செய்கிறார் என்றால், இந்த ரெண்டையும் பிரித்து பிறகு சேர்த்து பார்க்க போகும்போது சீனான்றது வருகிறது. சரியா? சீனாவை பிரித்து பார்த்தால் ரெண்டு கூட்டெடுத்து அது இச்சனா ஈனாவும் வருது. அதை பிறகு சேர்க்கும் போது சீனாண்டு வருது. அந்த சீனாவுடன் இப்படி சொல்லப்படுகின்ற, சரியா, பூசிய விந்து என்பது அந்த குறிக்கப்பட்ட சொல்லப்படுகின்ற அந்த விந்து என்று சொல்ற மகாரம் மானாவை சேர்க்கும் போதோ என்ன வருது? அந்த விந்துவாய மகாரத்தை கூட்டி சேர்க்கும் போது இச்சென்னா ஈனா இம்மன்னாண்டு வரும். இச்சென்னா ஈனா சிம். வேற ஒன்றுமே சொல்ல இல்லைங்க, பெரிய பிரச்சனை ஒன்றுமே இல்லை. சரியோ? அந்த சீனா எப்படி வந்தென்றால் இச்சென்னா ஈனா, அதோட பிந்து என்று சொல்லப்படுற மகாரத்தை சேர்த்தால் இச்சென்னா ஈனா உம்மன்னா சிம் என்று வருகிறது. இந்த சிம் என்றதுதான் இந்த உண்மையான இந்த சக்தியுடைய அந்த மந்திரம் சொல்லுவோம். என்ன பீசாக்கரம் சொல்லுவோம், பீச மந்திரம் சொல்லுவோம். சரியோ? அதே பேசிய மந்திரம் என்றது பேசப்படுகின்றது. சிவத்தை சொல்லுகின்ற மந்திரம் பேசிய மந்திரம். சீனா விகாரம் பிரிக்கும் போது இச்சென்னா ஈனாண்டு வரும். கூவுதல் என்றது இங்கே செபித்தல். சரியோ? கூவேண்டு வருதானே பேசிய மந்திரம் விகாரம் பிரித்துரை பூஷமில்லாத சகாரத்தை முன்கொண்டு வாசி பிராண உபதேசமாகைக்கு கூசிய, கூசி என்பது கூவுறத்துக்கு வரும் சொல்றது, பழைக்கிறது. சகாரத்தை முன்கொண்டு கூட்டினால் செபிக்கும் போது சிம்மண்டு வருகிறது. இது பிராணாயாமத்துக்கு மிக சிறப்பாக இருக்க சிம்மண்டு சொல்லி நாங்கள் அதை உச்சரிக்கும் போது சக்தியுடைய ஆற்றல் பெருகி எங்களுக்கு அந்த பிராணாயாமத்தை சிறப்பாக செய்ய வருகிறது. இது மிக இலகுவான விஷயம். அது சிவனை முன்னிறுத்தி அதோடைய சேர்க்கிற மகரத்தை, அது சிவனும் சக்தியும். சரியோ? சீனா சிவம், மானா விந்து, விந்து சக்தி. இப்போ சிவமி சக்தியை சேரும்போது அது சிம் என்ற பொருளை தரும். இந்த சிம் என்றது இந்த சொல்லப்படுகின்ற இந்த ஒரு மந்திரத்துடைய இதா இருக்கு. பீஜாக்கரம் சொல்லுவோம். என்ன மந்திரத்துக்கு முந்தி சொல்லப்படுகின்ற அல்லது பிந்தி சொல்லப்படுகிற பீஜாக்கரம் சொல்லுவோம். சகாரத்தை முன்கொண்டு கூவினால், கூவினாண்ட செபித்தால், சரியோ? அப்ப எங்களுக்கு அது கொஞ்சம் ஒழுங்கா தர முடியும், ஒரு சிறப்பான நன்மையை தரும். தோத்து பார்க்கும்போது பேசப்படும் சிகார மந்திரத்தால், சிகாரம் சொல்லப்படுகிற சிவத்திர மந்திரத்தால் ஈகாரத்தை பிரிக்கும் போது, ஈகாரத்தை அல்லது ஈகாரத்தை பிரித்தால் சகாரமாகும் நிலை இச்சென்னா இருக்கும். சரிதானே? இப்ப இச்சென்னா இருக்கும் போதோ சரியோ, இந்த கூசிய அந்த செவித்த பிந்துவாகிய மகாரத்தை கூட்டினால் இச்சென்னா சக ஈனா சக இம்மன்னா என்ற மூன்று எழுத்துக்களையும் கூட்டும் போது சிம்மன்றாகும். சிம்மன்ற அந்த பிசாக்கரம் சேரும். இது பிராணாயாம சித்திக்குரிய மந்திரம் ஆகும். பிராணாயாம சித்திக்கிறதுக்கு இந்த சிம்மன்ற மந்திரம் எங்களுக்கு வழியை காட்டும் என்று சொல்கிறார். சகாரத்தின் மேல் சேதம் எடுத்து இல்லாததால்
அது கூஷமில்லாத சாரம் எனப்பட்டது. அது சாரத்துக்கு மேல சேரும் எழுத்து அந்த ஈனா, சரியோ, அது கூஷமில்லாத சாரம். அதை சேர்க்கும் போது அது கூறக்கூடிய அல்லது சொல்லக்கூடியதா இருக்கும். இந்த மாகை கூஷிய விந்து என்பது இந்த மகாரம் என. இந்த மகாரத்தை சொல்றார். மாகை மாங்கிறது மகரம், சேர்ந்த விந்து விந்து சக்தி, அது மகாரம் என்று சொல்லப்படுகிறது. மாகை கூஷிய விந்து, சிம்மன்னா மகரம். இந்த சிம் என்ற மந்திரத்தை செபிப்பாயாக, அதான் சொல்லுகின்ற 95வது மந்திரத்துல 95. அப்ப பேசிய மந்திரம் விகாரம் பிரித்துரை கூஷமில்லாத சகாரத்தை முன்கொண்டு வாசி பிராணன் உபதேசமாகி கூஷிய விந்து உடன் கொண்டு கூடவே. அப்ப நாங்கள் இந்த சீனாமை இம்மானயம் இருக்கிற முறையை சொல்லுண்டார். சீனா என்பது சிவம், இச்சனாமை நாம் சேர்ந்தது. மகரம் விந்து அது சக்தியை குறிக்கின்றது. இந்த ரெண்டு இடத்தையும் சேரும் போது இந்த பிராணாயாமத்துக்கு அது வலி சேர்க்கும் என்று சொல்லி சொல்லுகின்றார். அடுத்தது பார்த்தனாங்க 1095 பார்த்தனாங்க. 96 இந்த மந்திர சாதனையால நாதம் உண்டாகி உன்னோடு சேர்ந்து அது ஒலி ஏற்பட்டு நாதத்தின் நடுவே தேவி விளங்குவாள். நாதம் என்பதை சிவனின் சக்தியும் இணைந்து இருப்பார்கள். அதாவது சம்மன்ற மந்திரத்துல 15 சொல்லப்படுகின்றது. சரிதானே? பார்ப்போம். கூவிய சீவன் பிராணன் முதலாக பாவிய சவ்வுடன் பண்ணும் ஜகாரத்தை மேவிய மாயை விதி சங்கு முத்திரை தேவி நடுவுள் திகழ்ந்து நின்றாளே. தேவி என்று சொல்லப்படுறது சக்தியானவர். சரியோ? அவர் எப்படி இருக்கிறாள்? கூவிய சீவன் பிராணன் முதலாக பாவிய சவ்வுடன் பண்ணும் ஜகாரத்தை மேவிய மாயை விதி சங்கு முத்திரை தேவி நடுவுள் திகழ்ந்து நின்றாளே. கூவிய சீவன் பிராணன் உடங்க இப்படி நாம் முந்திய பார்த்தாங்க. கூவிய சிவன் என்பது இப்படி நாங்கள் கதைத்த பேசிய உச்சரித்த இந்த உயிர் உச்சரித்த இந்த பிராணன் முதலாக இந்த பிராணனை மேலே எழச் செய்து பிராணனை பிராணவாயுவை குண்டலினி சக்தி புறத்துக்கு நாங்கள் இந்த பிராணவாயுவை பயன்படுத்துகிறோம். இந்த பிராணவாயுவை சரியாக நாங்கள் எப்படி சிம்மண்டி செவித்து அந்த உயிரானது இந்த பிராணனை இந்த காற்றை மேலே செய்து மேலெழுப்பி மூலாதாரத்தில் மூன்றழு கனலை காலால் எழுப்பி என்று சொல்லி ஔவையார் பாடுகிறதும் இதே கருத்தைத்தான் சொல்கிறார். அதை நாங்கள் மேலே கிளப்பி கூவிய சீவன் பிராணன் முதலாக எடுத்துக்கொண்டு இதை மேலெழச் செய்து பாவிய சவ்வுடன் பண்ணும் ஜகாரத்தை, பாவி என்பது எண்ணின சானா குறிப்பிட்ட சிவத்துடன் ஜகாரமாகிய ஜானா என்பது உயிர். சரியோ? இப்ப ஜானா என்பது உயிரை குறிக்கிறது. சிவாய நம சிவாய என்பதுல ஜாகரம் சிவத்தை ஆன்மாவை குறிக்கிறது பார்த்த நாங்கள். அதுல உயிர் முதலாக அகரமுடனாக பிறவி சகாரத்தை சேர்த்து பெற்ற. சரியோ? அப்படி செல்லும் போது இந்த உயிரானது அந்த சிம்மன்ற முந்தி பார்த்தனாங்க தானே, அந்த சவ்ன்றது சானா அதிசிகாரத்துல வருது. இப்படி ஜகாரத்தையும் சேர்க்கும் போது உயிருக்கு அந்த ஆற்றல் கிடைக்கின்றது. ஜகாரத்தை மேவிய மாயை விதிசங்க முத்திரை அங்கே சுத்த மாயை விளங்கும் போது சுத்த மேவிய மாயன்றது இந்த மாயா சக்தி அந்த உலக தோற்றத்துக்கு காரணமானது முதற்காரணமானது மாயை என்று பார்த்தோம்.
இந்த மாயை சேரும் போது, சுத்த மாயை விளங்கும் போது, மாயையில 2 விதமான மாயை இருக்கு. ஒன்று சுத்த மாயை, அசுத்த மாயை. சரியோ? இங்கே சுத்த மாயை வந்து சேரும் போது, சுத்த மாயன்றது இறைவனுடைய அந்த தன்மைகள் என்ன, அதாவது தெரியும். மாயையில தத்துவங்கள் 36 பார்த்த நாங்கள். இதுல மேபிய மாயை என்பது சுத்த மாயைக்குரிய இந்த சிவதத்துவங்கள். சரியோ? சங்கோஷ விதிய அந்த போது சங்க முத்திரை என்று சொல்வார்கள். சரியா? அல்லது அங்கே சங்கு ஒலி கேட்கிற மாதிரி சொல்வார்கள். அங்கே அந்த முத்திரை வந்து சேரும் போது அந்த முத்திரைக்கு நடுவுல சக்தி இருப்பாட்ன்னு சொல்லுகின்றார். தேவி நடுவுள் திகழ்ந்திருந்தாலே ஓசை நடுவிலே அந்த சங்கு ஓசை, அந்த சங்கு முத்திரை என்று சொல்லப்படுகிற அந்த முத்திரையை செய்திருக்கும் போது அங்கே சக்தி வருகிறாள். இங்க வந்து முக்கியமாக வந்து சகாரம். சரியோ? சகாரம் என்பது சானா. சரி, அந்த மேவி சக்தி சேரும் போது உண்மன்னா வரும். அப்ப சானம்னா ஷம் என்று வரும். சரியோ? அப்ப நாங்கள் இதை கூவி என்றதை சொன்னு பார்த்த நாங்கள் உருப்பட்ட அல்ல உருப்போட்ட நாங்கள் அதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறதான் கூவி என்றது. சம்மன்ற பீசத்துல அந்த சம்மன்றது சொன்னாரு, பாவிய சம்புடன் பண்ணின் ஜகாரத்தை, இந்த உயிரானது சகரத்தை அந்த சானாவை எடுத்து வச்சு கொண்டு இந்த மேவிய மாய விரிசங்க முத்திரை அங்கே தேவிக்குரிய அந்த மந்திரமாகிய இந்த மகாரத்தை சேர்க்கும் போது ஷம் என்று வரும். சம்மந்த பேசியத்துல அந்த சங்க முத்திரை நடுவில் அப்படி சொல்லும் போது அந்த முத்திரை ஒன்றை செய்து அதிலே சக்தி இருக்கிறாள். அப்ப இச்சன்னா ஆனா உம்மன்னதான் ஷம்ன்றது. இச்சனான்றது சரியோ சகாரம், ஆனான்றது இறைவன் சிவன், மானான்றது சக்தி. இப்ப சம்மன்றது சக்தியையும் சிவனையும் குறைக்கின்றது. ஷிம் என்றது பார்த்த நாங்கள் இப்ப சம்மன் சொல்லுறார். பிராணன் என்பது உயிரெழுத்து. பிராணன் என்பது உயிரெழுத்து. உயிரெழுத்துன்றது அகாரம். சரியோ? இப்ப அகரம், நாதம், சிவம். அதான் முதல் அகரம். அகரம் என்றாலும் சிவன், அது சிவன் நாதத்தை குறிக்குது. சரியோ? அது விந்து எழுதப்படுகிறது. அப்ப பூவிய சீவன் பிராணன் முதலாக இந்த சிவத்தை முன்னுக்கு வச்சு சரியா நாங்கள் உச்சரிக்கும் போது முத்திரை என்றது இந்த முதல் நிலைக்கு செல்லுதல், சரியான முறையில வைக்கிறது. அப்ப எங்களுக்கு இங்கே தேவை என்னன்னு கேட்டால் இந்த ஏற்கனவே சொன்ன ஷிம் என்ற அந்த மந்திரம், அந்த அந்த பீஜ ஆக்காரத்தோட இதையும் சேர்த்து சொல்லும் போது ஷம் என்ற பீஜாக்கரம் சொல்லும் போது அது சக்திக்குரிய மந்திரமாக இருக்கின்றது. இதுல பெரிசாக ஒன்றும் இல்லை. இந்த ஷிம் என்ற மந்திரம் பீஜாக்கரமும் சம்மன்ற பீஜாக்கரமும் எப்படி வருகிறது என்பதை இங்கே சுட்டி காட்டுகின்றார்கள். இந்த விதி சங்கு முத்திரை அல்லது சங்க முத்திரைன்னு சொல்லுவோம். அந்த அப்படி செய்யும்போது சங்கொலி கேட்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படும் வந்தார். சரியோ? அப்ப முதல் என்பது இங்கே கூவிய சீவன் பிராணன் முதலாக இப்படி சொல்லப்பட்டிருந்த இந்த உயிரானது பிராணனை இந்த உயிர்காற்றை எடுத்து சிவனை முன்னிறுத்தி காவிய சாவுடன் அந்த சகரத்தோடு செல்லும் போது இந்த உயிரானது மேவிய மாய உயிரை மேவிய இந்த சிவதத்துவங்கள் மூலமாக இந்த சங்கு முத்திரை ஏற்படும். இந்த சங்கு முத்திரை ஏற்படும் போது சங்கொலி கேட்க அங்கே சக்தி இருப்பார். அது சம் என்ற தன்மையை சொல்லப்படுகிறது. தோத்து பார்க்கும்போது மேலே சொன்னபடி செபிக்க, அதான் கூவிய செபிக்க சீவன் பிராணனுடன் மேலெழ அந்த உயிரானது அந்த குண்டலி சக்தி மூலமாக ஆதாரங்களிலிருந்து மேலே செல்ல பொருந்தின் சேவுடன் அந்த சகாரத்துடன் குறிப்பிடப்படும் ஜகாரத்துடன் இந்த ஜகாரத்தை அந்த சானாவும் சரி அந்த உயிரானது ஆன்மாவும் சேரும்போது அந்த சகாரம் என்று சொல்லப்படுகிற அந்த இதோட சேரும்போது அங்கு சுத்த மாயை விளங்க, அங்கே அந்த மாயை என்று சொல்லப்படுகின்ற மேவிய மாயை, சுத்த மாயை என்று சொல்லப்படுகின்ற
சிவத்துவம் அங்கே தோன்ற அதன் நடுவே தேவியாகிய திரிபுரை திகழ்ந்திருப்பாள். அங்க திரிபுரை இங்கே வந்திருப்பாள், சக்தி இருப்பாள், தேவி இருப்பாள். அப்ப ஷம் என்ற அந்த பீசாக்கரத்துல சிவம் இருக்குது. இத்தனை ஆனா சரியா சகரம், ஆனா சிவம் சரியா. பிறகு சகாரம் என்ற உயிரை பொருந்தது. மற்றது இங்கே தேவி இருக்கிறாள். தேவி இருக்கும்போது இந்த மகரம் வருது. அப்ப இங்கே சகரம், சகாரம் என்ற சானா, மகரம் என்ற மானா ரெண்டும் சேரும்போது ஷம் என்று வரும். நீங்க திரும்ப பார்த்துருப்பீங்க, இந்த மூச்சு எடுக்கும் போது ஷோஹம் என்று வரும். சோகம் ஷம் ஷோ என்று வரும். அதை மாற்றி சொல்லும் போது சோகம் என்று வரும். அதை பின்னுக்கு பார்ப்போம். அப்ப இங்கே 2 விதமான பீஜாக்கரத்தை சொல்லுகின்ற சக்திக்குரிய மந்திரம். மேற்பட்டு முன் சொன்ன மந்திரத்துல ஷிம் என்று சொல்லியும், இப்ப சொல்லப்பட்ட இந்த 1096வது மந்திரத்துல ஷம் என்று சொல்லியும் இந்த சக்திக்குரிய பீஷாக்கரங்களாக சொல்லுகின்றார். அதை பார்த்த நாங்கள். அடுத்தது பூவிய சீவன் பிராணன் முதலாக பாவிய சவுடன் பண்ணும் ஜகாரத்தை மேவிய மாயை விரிசங்கு முத்திரை தேவி நடுவுள் திகழ்ந்து நின்றாளே. அடுத்தது 1097வது மந்திரம். நீலி வைரவி. இந்த வைரவி நீல நிறமானவள் ஆனபடியா நீலி. சரியோ. இந்த அருள் வழங்குகின்ற தேவியை அன்போடு வணங்க வேண்டும். அவளை சரியாக மனதார வணங்க வேண்டும். அப்படி வணங்கும் போது அவள் பல்வேறு நிலையிலிருந்து உயிருக்கு உரிய அருளை புரிவாள் என்று சொல்லுகின்றார் இந்த 1097வது மந்திரத்துல. பாருங்க. நின்ற வைரவி நீலி நிசாசரி ஒன்றும் இரண்டும் ஒழுங்கிய உள்ளத்து சென்ற நாயகி தேவர் பிரானுக்கே நன்றருள் ஞாலத்து நாடிடும் சாட்சியே. நின்ற வைரவி நீலி நிசாசரி ஒன்றும் இரண்டும் ஒருங்கிய உள்ளத்து சென்றருள் நாயகி தேவர் பிரானுக்கே நின்று அருள் ஞாலத்து நாடிடும் சாட்சியே. இங்கே நின்ற வைரவி என்பது இந்த நிலையாக இருக்கின்ற, நிலை பெற்றிருக்கின்ற, நித்தியமாக இருக்கின்ற, அழிவில்லாமல் இருக்கின்ற, தோற்றம் இல்லாமல் இருக்கின்ற, அதே போல தோற்றம் இல்லாட்டால் முடிவில்லாத இருக்கின்ற அனாதி. இப்ப நின்ற வைரவி என்பது அனாதியாக இருக்கின்ற இந்த வைரவி என்ற சக்தியானவள் நீல நிறமுடையவள். நீலம் ஆனபடியால் அவளை நீலி என்று சொல்லுவோம். என்ன நிலை பெற்று நின்றருளும் வைரவி நீல நிறமயமின்றவளாததால் அவளை நாங்கள் நீலி என்று சொல்லுகின்றோம். மற்றது நிசாசரி. நிஷா என்பது நிஷீஷகரி. நிஷீஷகரி நிசாசரி என்று அதை பிரித்து சொல்கிறார்கள். அதுக்கு வடமொழி சொல். இப்ப நிஷி என்பது இரவு. நிஷி என்பது இரவு. சரி என்பது சஞ்சரிக்கிறவள். சரி சஞ்சரிக்கிறவள். இப்ப இரவிலே விளங்குகிறவள், இரவிலே சஞ்சரிக்கிறவள். இப்ப நிசாசரி என்பவள் இரவிலே நின்று அந்த உயிர்களுக்கு அருளை செய்கின்றவள். அவள் நீல நிறம் உள்ளவள். இரவிலே இருந்து அவள் தொழிற்படுகின்றவள், அல்ல சஞ்சரிக்கின்றவள், அல்ல இயங்குகிறவள். இப்ப நிசாசரி சரித்திருக்கிறவள். சரியா. சரியானது சஞ்சரிக்கிறது அப்படி சொல்லலாம். ஒன்றும் இரண்டும் ஒருங்கிய உள்ளத்து. ஒன்றும் இரண்டும் வந்து 3. ஒன்றும் இரண்டும் 3. எங்களுக்கு இருக்கிற குணங்கள் 3 குணங்கள். சரியோ. சாத்விகம், ராசதன், தாமதம் என்ற 3 குணங்களும் அது ஒருங்கிய உள்ளத்து வந்து அது கட்டுப்பட்டு இந்த குணங்கள்ல இருந்து விடுபட்ட முக்குணங்கள்லையும் இருந்து அதை அடங்கின அந்த உள்ளத்துல அவள் என்ன செய்கிறாள்?
ஒன்றும் இரண்டும் ஒருங்கிய உள்ளத்தை சென்று அருள் செய் நாயகி. இந்த முக்குணங்களும் ஒழுங்கா சேர்ந்திருக்கிற அந்த உள்ளத்துக்குள்ள அவள் என்ன செய்கிறாள்? இந்த தானாக சென்று அருள் நாயகி தானாக சென்று அவள் அருளை செய்கின்றார். வலிய போய் அருளை செய்கின்றார். சரியோ? இந்த மூன்று என்றதுக்கும் சில பேர் விளக்கங்கள் சொல்கிறார்கள். அன்பு, அறிவு, ஆற்றல் அல்லது இச்சை, கிரிய, ஞானம் என்று சொல்கின்ற மூன்று. சரி, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி அல்லது முக்குணங்களாகிய தாசதம், சரியோ, தாமதம், சாத்வியம் என்று சொல்லி அப்படியான மூன்று குணங்கள் இதுகளுக்கு எல்லாம் எங்களுக்குள்ளே இருக்கின்றது. பண்ணிக்கணும். வேலை சொல்லுமா? எல்லாம் போய் சேர்ந்துட்டீங்க. சரிம்மா சரிம்மா. ஹாப்பி ஏர்னிங். ஓகேம்மா. ஓகே ஓகே. எங்களுக்கு இந்த ஒன்றும் இரண்டும் மூன்றுன்றது சரியோ, சாத்வியம், தாசதம், தாமதம் அல்ல இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி என்று சொல்லுவோம். அதை நாங்கள் அன்பு, அறிவு, ஆற்றல் என்று கூட சொல்லுவார்கள். சரியோ? இது ஒடுங்கப்பெற்ற எல்லாம் சேர்ந்து இருக்கின்ற இந்த சிவனடியாருக்குள்ள இந்த மூன்றும் இருக்குது. அவை சரியா சேர்ந்து ஒன்றித்து இருக்கும். ஒருங்கப்பெற்றது சேர்ந்து இருக்கின்ற, அது அடங்கி இருக்கின்ற அப்படியான தன்மையை பெற்று அவள் அங்கே வலியை சென்று அந்த உள்ளத்துக்குள்ள போய் குடியிருக்கிறாள். அடியாருடைய மனத்திலே அவள் நிலையாக சென்றிருக்கிறாள் என்ற கருத்தையும் சொல்கின்றாள். தேவர் பிரானுக்கே நின்று அருள். தேவர் பிரான் என்பது தேவர்களுக்கு தேவன், தேவர்களுக்கு தலைவன். தேவதேவனை திருத்தின அருள் சென்றடை மன்னனை என்று தேவார்த்தை சொல்கின்றது. தேவதேவன் என்பது தேவர்களுக்கு தலைவன். தேவர்களுக்கு தலைவன் வந்து எங்களுடைய சிவபிரான். அப்ப அவனுடைய அந்த தேவனுடைய தேவனாகிய சிவபெருமானுடைய வழியிலே நின்று தேவபிரானுக்கே நின்று அந்த இறைவனுக்கே உறுதுணையாக நின்று அவள் இந்த உயிரெடுக்க அருளை செய்கின்றாள். அருளை செய்து பார்த்து நாங்கள் ஒன்றும் இரண்டும் ஒருங்கிய உள்ளத்தை சென்றருள் நாயகி. அவள் இந்த அருளை எப்படி செய்கிறாள் என்றால் தேவர பிரானுக்கு நின்று சிவனோடு சேர்ந்திருந்து அருள்கின்றாள். இந்த அருளை புரிகின்றாள். சரியா? அவள் தேவதேவனாகிய சிவபெருமானை விட்டு நீங்காத அருள் வடிவமாக இருக்கின்ற, திருவருள் சக்தியாக இருக்கின்ற, அருளை புரிகின்ற தன்மையை பெற்றிருக்கிறாள். தேவபிரானுக்கு நின்று அருள் அவள் அருள் சக்தியார், அருள் அம்மை அருளாக இருக்கிறாள். அருளை புரிகின்றவள் இவனோடு சேர்ந்து இந்த உயிர்களுக்கு அருளை செய்கின்றாள். இந்த முக்குணங்களை உடைய அல்லது கிரியா, இச்சா, கிரியா, ஞானம் என்று சொல்லப்படுற மூன்று தன்மைகளை உயிருக்குள்ள அவள் தானாக போய் சேர்ந்து சிவனையும் முன்னிறுத்தி அந்த உயிர்களுக்கு அருளை செய்து கொண்டிருக்கிறார். ஞாலத்து நாடிடும் சாட்சி ஆனபடியால் இந்த மக்களே, ஞாலத்திலிருந்து உலக மக்களே, சரியோ, உலகத்தில் இருக்கிற மக்களே, நீங்கள் என்ன செய்த நாடிடும் அந்த சக்தியை போய் நினைத்து நினைத்து அவளை வணங்குங்கள். சாட்சியே என்று சொல்லி அவளை பற்றி, அவளுடைய பெருமையை பற்றி, அவளை சிறப்பை பற்றி, அவளை அருளை பற்றி நீங்க சொல்லி 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 இந்த உலகத்தில் மக்களே அவளை சென்று அடையுங்கள். இந்த அம்மையினுடைய திருவடியை புகழ்ந்து சாத்தி என்பதை சொல்லி போற்றி புகழ்ந்து அவருடைய திருவடியை தொடுங்கள், வணங்குங்கள். அப்ப அவள் நாடிடும், நாடிடும் இங்க போங்கள், நாடி போங்கள், அவளை தேடி போங்கள், அவருடைய திருவடிகளை வணங்குங்கள். இந்த உலகத்துல மக்களே இப்படிப்பட்ட சக்தி இருக்கிறாள். அவள் நீல வடிவானவள், இரவிலேயும் கூட அவள் சஞ்சரிக்கின்றவள். அந்த ஒன்றும் இரண்டு மண்டப்பட்ட மூன்று தன்மைகளை இருக்கின்ற அந்த உயிருக்கு தானாக போய் நின்று அருளை செய்கின்றவள். சரியோ? அந்த அருளை செய்யும் போது சிவனை முன்னிறுத்தி சிவனை சேர்ந்து அந்த அருளை செய்கின்றவள். ஆதலால் உலக மக்களே, நீங்கள் இந்த சக்தியை நீங்கள் இடைவிடாது தொடுங்கள், அவளை அடையுங்கள் என்பதை எங்களுக்கு திருமூலர் அறிவுரை கூறுகிறார். சில சொல்லுகளை பார்ப்போம். நீதி என்பது நீல வடிவானவள். சரியோ? நாங்கள் ஒரு கருத்து சொல்லுவோம், நீலிக்கண்ணீர் வடிக்கிறது என்பது போலி என்ற கருத்து என்பது இங்கே போலி என்ற சொல் வரவில்லை, இங்கே நீல நிறம் வருகின்றது. சரியா? சொல்லுவார்கள் வீட்டில் நாடுகளில் அல்லது கிராமங்களில் நீலிக்கண்ணீர் வடிக்கிறாய்
என்றா போலியாக ஏமாற்ற வேலை என்று சொல்லி. நிசாசரி என்பது இரவில் இயங்குகிறவள். நிசி என்றால் இரவு, சரி என்பது சஞ்சரிப்பவள். சரியோ? அதாவது இந்த பேரொளி காலம் என்பது இரா காலம். இந்த இரா காலம் என்பது அந்த நீண்ட காலம். அது எல்லா உயிர்களும் ஒடுங்குகிற காலம்தான் அங்க அந்த இரா காலம் சொல்றது. சர்வ சங்கார காலத்துல சூரியனும் சந்திரனும் கூட இயங்காம இருக்கிற ஒரு காலகட்டம் அது. அப்ப அங்க எப்பவும் இருளாகத்தான் இருக்கும். சர்வ சங்கார காலத்துல அல்லது பிரளய காலத்துல அல்லது ஊழி முடிவு காலத்துல இந்த மாதிரியான ஒரு இருளாக இருக்கும். அந்த ஆனமுடியாதான் அவளை நிசாசரி என்று சொல்லுவோம். இருளுக்குள்ளே எதிர்காலத்திலே நின்று அவளை சேர்ந்தவள், சிவனோடு சேர்ந்திருந்து செய்கிறவள் என்ற கருத்தை சொல்லுகின்றார். 1, 2, 3 முக்குணங்கள் 3 சரியா எங்களுக்கு இந்த குணம் 3 தன்மைகள் இச்சை சரியா, இச்சை கிரியை ஞானம் அந்த 3ம் இருக்கும். சரியோ? அப்படி 2 விதமாக சொல்லும் போது அந்த 1, 2 இந்த பொருளை இங்கே சொல்லுகின்ற அப்படிப்பட்ட உள்ளத்திலே இப்படிப்பட்ட சக்தி நல்ல அருளை செய்கின்றார். சிவனோடு சேர்ந்திருந்து ஆனபடியா அவளை நீங்கள் சென்று அடையுங்கள், அவளை வணங்குங்கள், அவள் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வாள் சொல்லுகின்றார். சாட்சி என்பது போற்றி என இங்கே பார்த்தா தெரியும். நாடிடும் சாட்சியே, சாட்சி என்று அவளை போற்றி புகழ்ந்து வணங்குங்கள். ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனால் என்று சொல்வதால் அப்ப நாங்கள் அந்த ஏத்தி என்றதை சாட்சி என்று சொல்றது. பொழுது பாடுறது, அவருடைய நாமத்தை உச்சரிப்பது, இதெல்லாம் சாட்சி என்று வரும். சாட்சி நான் சொன்னான் சரியோ? அப்ப அந்த வகையில சொல்றது அவருடைய நாமத்தை சொல்லி 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 அவளை அடையுங்கள் என்று எங்களுக்கு திருமுறை சொல்லுகின்றார். தோத்து பார்க்கும்போது நிலை பெற்ற வைரவி நீல நிறத்தினள் நீலே. சரியோ? இப்ப நின்ற என்பது நிலை பெற்ற வைரவி நீல நிறத்தினள். நள்ளிரவில், இங்க நள்ளிரவு என்பது இந்த சர்வ சங்கார காலத்தில் என்று நான் போட்டுக்கொள்ளலாம். நள்ளிரவில் சஞ்சரிப்பவள் அல்லது இயங்குபவள், நடமாடுபவள். சர்வ சங்கார காலத்தில் என்று சொல்லப்படுகிற நள்ளிரவில் சஞ்சரிப்பவள் அல்லது நடமாடுபவள். இராசத தாமத சாத்விகம் ஆகிய முக்குணங்களும் அல்லது இச்சை கிரியை ஞானம் என்ற 3 தன்மைகளும் அடங்கி ஒடுங்கி அபிந்தவர் உள்ளத்தில், அடங்கி ஒடுங்கி அபிந்தவர் உள்ளத்தில், அபிந்தர் என்பது அதில் கட்டப்பட்டிருந்தவர்களுடைய உள்ளத்திலே விரும்பி சென்று தங்கி இருக்கும் தயாபரி அருளப்புரியவள். தயாபரி என்பது திருவருளை செய்கின்றவள். அதான் அங்கே சொல்லுகின்றார். சரியோ? அந்த உள்ளத்தில் சென்றருள் நாயகி, சென்று அருள், அதான் தயாபரி. தேவநாயகிய சிவபரம்பொருளின் திருவருள் சக்தி. தேவர் பிராணிக்கு நன்றருள் அல்ல அருளை செய்கின்றவள், சேர்ந்திருந்து அருளை செய்கின்றவள். எனவே உலக மக்களாகி நீங்களும், அவளை போற்றி துதித்து நல்லருள் பெறுக. போற்றி துதித்து நல்லருள் பெறுக என்று சொல்லி திருமூலர் சொல்லுகின்றார். சரியோ? அப்படிப்பட்ட சிறப்பு அங்கே புறப்படுகிறது. நின்ற வைரவி நீலி நிசாசரி 1 2 ஒருங்கிய உள்ளத்து சென்றருள் நாயகி தேவர் பிரானுக்கே நன்றருள் ஞாலத்து நாடிடும் சாட்சியே. அடுத்தது 1000 பார்த்து நாங்கள்
அது 98 பார்க்க வேண்டியது 98. 98 முக்கியமா என்ன சொல்றாங்க என்றால், இந்த சக்தியானவள் எப்படிப்பட்டவள் என்று சொல்லப்படுகிறார். சக்தியானவள் ஆதி முதல்வி என்று சொல்கிறார். ஆதி முதல்வி வந்தது முந்தி சொன்னது போல அவள் ஆதியானவள், தோற்றமில்லாதவள் சொல்லி அதையும் சொல்கின்றார். தேவியை யாவையுமாய் ஆற்றலை அளிப்பவள், எல்லாத்துக்கும் ஆதியாக இருந்து ஆற்றலை என்றது எங்களுக்குரிய சக்தியை, வல்லமையை செய்யக்கூடிய திறமையை தருகின்றவள். அவள் எங்குமாய் எல்லாமாய் நிற்பவள். அவள் எங்கும் இருக்கிறாள், எல்லாமுமாய் இருக்கிறாள். அப்ப எங்கும் நிறைந்திருக்கிறாள். இறைவனை போல சரியா எங்கும் பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கும் பரிபூரணானந்தம் என்று சிவனை சொல்வது போல அந்த சிவனோடு அவளும் சேர்ந்து எல்லாமாக எங்குமாக இருக்கிறாள். அதான் 98வது மந்திரம். சாத்திய வேதம் சராசரம் ஐம்பூதம் நாட்டிசை முக்கண்ணி நாடும் விரல்வழி தோற்றம் உயிர்ப்பன்மை சோதி பராபரை ஆற்றலொடாய் நிற்கும் ஆதி முதல்வியே. சாத்திய வேதம் சராசரம் ஐம்பூதம் நாட்டிசை முக்கண்ணி முக்கண்ணி நாட்டிசை முக்கண்ணி நாடும் இருள் வெளி தோற்றும் உயிர்ப்பன்மை சோதி பராவரை ஆற்றலோடாய் நிற்கும் ஆதி முதல்வியே. இந்த முதல்வி ஆதியாக இருக்கிறார் என்று கொண்டார். சாத்திய வேதம் சராசரம் ஐம்பூதம் நாட்டிசை முக்கண்ணி. சாத்திய சாத்தியங்களை நாம் முந்தையும் பார்த்த நாங்கள் பொந்திய இறைவனால அருளப்பட்ட, சரியோ இறைவனால சொல்லப்பட்ட, இறைவனால் அருளப்பட்ட, சரிய இறைவனால வெளிப்படுத்தப்பட்ட வேதங்கள், இந்த இறைவனால மொழிந்த வேதம். சராசரம் சரம் அசரம் சராசரம். சரம் என்பது இயங்குவது, அசரம் என்று இயங்காவதவை, அதாவது உயிருள்ளவையும் உயிரற்றவையும், சடமும் சித்துப்பொருள்களும். சரம் அசரம் சராசரம். இந்த உலகத்துல இருக்கிறவர்கள் ரெண்டுக்குள்ள அடக்குறாங்க. சரமாகவும் அசரமாகவும் சொல்லப்படுகின்றது. அசரம் என்பது அது இயங்கியல் இயக்கம் இல்லாத இயங்கு பொருள், இயங்கு இயல் பொருள் சொல்லி இல் பொருள் இயங்காத பொருள் சொல்வார்கள். அது ஐம்பூதங்கள். சாத்திய வேதம் இறைவனால் அருளப்பட்ட வேதம். இந்த சரம் அசர பொருள்கள் ஐம்பூதம். ஐம்பூதம் தெரியும். பிருதிவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாயம் சொல்லப்படுகிற ஐம்பூதங்கள் அல்லது நில நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்கின்ற அந்த 5 பூதங்கள் மாபூதம் என்று சொல்லுவோம். சரியோ. நாட்டிசை வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என்று சொல்லப்படுகின்ற 4 திசை. அடுத்தது முக்கண்ணி, 3 கண்களை உடையவள். வலக்கண் இடக்கண் நெற்றிக்கண் சொல்லப்படுகிற இவனை போல அவளுக்கும் இருக்குது. சூரியன் சந்திரன் அக்கினி. அப்ப இதெல்லாம் இந்த முக்கண்ணியினுடைய வடிவம். இந்த வேதம் என்றாலும் சரி, சரம் அசரம் என்றாலும் சரி, ஐம்பூதம் என்றாலும் சரி, இந்த 4 திசைகள் என்றாலும் சரி, எல்லாவற்றுக்கும் முக்கியமாக நிற்கிறவள் அல்லது எல்லாவற்றையும் அடக்கி இருக்கிறவள், அந்த வடிவா இருக்கிறவள் இந்த முக்கண்ணி என்று சொல்லப்படுகின்ற இந்த வைரவி அல்லது சக்தி. சரியோ. அப்ப இறைவன் கூறிய வேதங்கள் அசரமாகிய உலகம், சரமசரமாகிய உலகம், அதன் முதலாக இருக்கின்ற ஐம்பூதங்கள், 4 திசைகள், இவையெல்லாம் இந்த முக்கண்ணி என்று சொல்லப்படுகிற இந்த வைரவியின் வடிவமாக இருக்கின்றன. அதாவது இந்த உலகத்தில இந்த உலகியல் ஒழுக்கம் செம்மையாக போதிக்கின்ற வேதத்தின் தனிப்பெரும் முதல்வி திருவருள் அம்மை. சிறப்பாக சொல்லுகின்றார். உலகத்தில ஒழுக்கம் செம்மையாக போதிக்கும்
வேதத்தின் தனிப்பெற முதல்வி. வேதத்துல மேலான சக்தியா இருக்கிறவள் இந்த திருவருள் அம்மை என்று சொல்லப்படுகின்ற வைரவி. இயங்குவன அது சரம். சரியோ? இயங்கு திணை என்று சொல்லுவோம். என்ன இயங்கு திணை? இயங்குற பொருட்கள். நிலைத்திணை அதாவது அசரம். சரியா? இப்ப இயங்காத பொருட்கள், இயங்கியல் பொருட்கள், இயங்கில் பொருட்கள். இந்த 2 இடங்கள்லையும் அவள் இசைந்து விளங்குகிறாள், விரும்பி இருக்கிறாள். ஐம்பூதங்களுடன் விரைவி, ஐம்பூதங்களோட ஒன்று சேர்ந்து அவற்றையும் செலுத்துகிறாள். 4 புலத்திலும், அங்க 4 திசைகளிலும் நிறைந்திருக்கின்றாள். அவள்தான் 3 கண்ணங்களுடைய முக்கண்ணி. 3 கண்களுடைய முக்கண்ணி என்று சொல்லப்படுகிற அந்த வைரவி எல்லாமாக இருக்கிறாள். இதை சொல்லி இதை குறிப்பிடுகிறார். அடுத்தது, நாடும் இருள் வெளி தோற்றும் உயிர்ப்பன்மை சோதி பராபரி. நாடும் என்பது விரும்பும், இருளாகவும் வெளியாகவும் தோற்றுகின்ற, சரியா? இந்த இருளாகவும் வெளியாகவும் தோற்றுகின்ற இழிவென்றது இந்த ஆணவங்கர்ம மாயை என்று சொல்லப்பட இருள். வெளி என்பது இந்த சுத்த நிலையில, சரியா? அப்படி இருக்கின்ற அந்த தன்மையை எல்லாவற்றிற்கும் சரியா முக்கியமாக இருக்கிறாள். இப்ப இருளாகவும் இருக்கிறாள், வெளியாகவும் இருக்கிறாள், அறிவுமயமாயும் இருக்கிறாள். சரியா? ஆணவம் கண்மமாய அந்த மும்மலங்கள்ல இருந்து உயிரை விடுவிக்கிற தன்மை உள்ளவளாகவும் இருக்கிறாள். இருள் வெளி தோற்றும் உயிர்ப்பன்மை, தோற்றுகின்ற உயிர்ப்பன்மை என்பது பல்வேறு விதமான உயிர்கள். பல்லாறு உயிர்கள் உணரும் பான்மையென மேலொருவன் இல்லாதான் எங்களை என்று சொல்லி அப்ப உயிர்கள் எண்ணிறந்தவை. சரியோ? எண்ணிறந்தவை. அப்படி ஏராளமான உயிர்கள் எங்களுக்கு கந்த பிராணத்திலையும் 6 உயிர் தொகை என்று சொல்லுகிறார். சரியோ? 6 உயிர் தொகை என்று சொல்லி உயிர்கள் ஏராளமான என்று சொல்லி கந்த பிராணத்திலையும் சொல்லுவாங்க. இங்கே திருவள்ளுவர் சொல்லுவார், பிறந்த நாள் மேலும் பிறக்கு நாள் போலும் துறந்தோர் துறப்போர் என்று திருவள்ளுவர் மீண்டும் சொல்லுகின்றார். இந்த உயிரோட எண்ணிக்கை மிக மிக அதிகம் சொல்லுகின்றார். அதுதான் இங்கே சொல்லுகின்றார். உயிர்ப்பன்மை ஏராளமான உயிர்கள், உயிர் கூட்டம், ஆன்ம சமஷ்டி என்று சொல்லுறார். ஆன்ம சமஷ்டி என்பது சேர்ந்தது, ஆன்ம கூட்டங்கள். மற்ற சோதி ஒளிப்புலம்பாக இருக்கிறாள். சரிய? ஒளி சோதி பராபரை, பரனுடைய சக்தியா இருக்கிறாள். அப்ப நாடும் இருள் வெளி இந்த எல்லா மதம் தோற்றுகின்ற, சரியா? இங்கே எல்லாரும் விரும்புகின்ற இருளாகவும் இருக்கிறாள், வெளியாகவும் இருக்கின்றாள். அவள் எல்லாமாக இருக்கிறாள். அவளை எல்லாரும் விரும்புகிறார்கள். சரியா? தோற்றும் உயிர்ப்பகை, தோற்றுகின்ற உயிர்கூட்டமாகவும் இருக்கிறாள். மற்றது அவள் ஒளி சோதி ஒளிப்புலம்பாகவும் இருக்கிறாள், பிறனுடைய சக்தியாகவும் இருக்கிறாள். சொல்லி நாடும் இருள்வழி தோற்றும் உயிர்ப்பன்மை சோதி பராபரை. ஆற்றலுடாய் நிற்கும் ஆதி முதல்வியே. இவை எல்லாவற்றுக்கும் ஆற்றல் என்பது அந்த ஆற்றல், வலிமை, செயல் திறமை. சரியா? அந்த ஆற்றலுடாய் அவருடைய ஆற்றல் எல்லாம் அந்த 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 இயக்குகின்ற இந்த வல்லமை கொண்டிருக்கிறாள், அந்த சக்தியை பெற்றிருக்கிறாள். அப்படி சக்தியாக இருந்து உயிர்களுக்கும் அந்த ஆற்றலை கொடுக்கிறாள். தான் ஆற்றலுடாய் நிற்கும், தானும் ஆற்றல் மிக்கவள், உயிர்களுக்கும் ஆற்றலை கொடுக்கின்ற தன்மை உள்ளவள். ஆற்றலுடன் நிற்கும் ஆதி முதல்வியே இவள். சரியா? ஆதியாக, தொன்மையாக, தொல்லையாக இருக்கிறாள். தொன்மையாக இருக்கின்ற, அனாதியாக இருக்கின்றவள் அவள். சரியா? யாராலையும் தோற்றுவிக்கப்படாத முதல்வியாக, முதல்வி என்ற தலைவியாக, தேவியாக இருக்கிறாள். தோன்றியுள்ள பல்வேறு உயிர்களுக்கும் வேண்டியவற்றை அருளும் பேரொளி புலம்பாகவும், சரியோ முடிவில் ஆற்றலுடன், ஆற்றல் முடிவில் ஆற்றல், உடனுடைய 8 குணங்கள்ல உண்டு. முடிவில் ஆற்றல் உடைமை, அந்த உடைமை இவளுக்கும் இருக்கின்றது. விளங்குகிறவள். சரி, எல்லாமாக உள்ளவள். அவள் எல்லாமாக என்றால் அந்த உலகத்தில் உள்ள அத்தனை சரம் அசரம் என்ற எல்லாத்துக்குள்ளையும் சேர்ந்து இயக்கிறவளா இருக்கிறாள் அந்த பராபரை.
அதாவது உலகில் உள்ள சரம் அசரம் முதலிய பொருள்களும் வேதங்களும் ஆகமங்களும் உலகங்களும் உயிர்களும் ஆகிய எல்லாம் சக்தி மயம், சக்தி ரூபம், சக்தி வடிவம் என்று சொல்லுகின்றார். சரியா? அப்ப எல்லாம் அவர்களுக்குள்ள எங்கு பொருள், எங்கில் பொருள், எல்லா பொருள், வேதங்கள், ஆகமங்கள், உலகங்கள், உயிர்கள், சரியா? அந்த செய்கிறவளை அந்த ஆற்றலை கொடுக்கிறவள் ஆற்றல் மிக்கவள் என்று சொல்லி உயிர்களுக்கும் ஆற்றலை கொடுத்து எல்லாத்தையும் இயக்கிறவள் என்று சொல்லி இங்கே விளங்கப்படுத்துகிறார்கள். தோத்து பார்க்கும்போது இறைவன் அருளிய வேதம், இறைவன் அருளிய வேதம் உலகில் உள்ள அசையும் மற்றும் அசையாதிருக்கின்ற சரமசரம் பொருள்கள், உலகில் உள்ள அசையும் மற்றும் அசையாதிருக்கின்ற சரமசரம் பொருள்கள் மண் முதலிய ஐம்பூதங்கள், பிரிதிவி முதலிய 5 பூதங்கள், மாபூதங்கள், 4 திசைகள், நாட்டிசை முனிவரும் ஐம்புலம் மலர் என்று சொல்லி மாணிக்கவாய் சொல்லுகின்றார். நாட்டிசை என்பது 4 திசைகள். 4 திசைகள் இவை அனைத்திலும் நிறைந்து இருப்பவள், எல்லாவற்றையும் இயக்குகிறவள் அவளானபடி அங்கே இருக்கிறாள். இருளும் ஒளியின் தோன்ற காரணமாக இருப்பவள், இருளும் ஒளியின் தோன்ற காரணமாக இருப்பவள் தான் இருள் வழி தோற்றும் என்று சொல்லுகின்றார். இருள் வழி என்பது இருளும் ஒளியின் தோன்றத்துக்கு காரணமாக, இருளும் வேணும் ஒளியும் வேணும் என்று சொல்லி அது காரணமாக இருப்பவள், இரண்டையும் தோற்றுவிப்பவள். உயிர்களுக்கெல்லாம் அருளை வழங்குபவளாக இருக்கிறாள். உயிர்களுக்கெல்லாம் பல உயிர்கள், பன்மை என்று சொல்றாரு என்ன, உயிர் பன்மை, பல்விதமான பல உயிர்களுக்கும் சரியோ என்ன செய்கிறாள், அருளை வழங்குவளாக இருக்கிறாள். மற்றது சோதி சுடரொளியாகவும் உள்ளாள். அதான் இங்கே சோதி பராபரி என்று சொல்றாங்களே, சோதி என்று அவள் சோதி சுடராகவும் இருக்கின்றாள். அந்த பராசக்தியே எல்லாம் வல்ல முதல்வி, பராபரை என்பது பராசக்தி, எல்லாம் வல்ல முதல்வி தலைவியாக உள்ளாள். எல்லாமாக உள்ள முதல்வி தலைவியாக இருக்கிறாள். பாருங்க, சாத்திய வேதம் சராசரம் ஐம்பூதம் நாத்திசை முக்கண்ணே நாடும் இருள்வழி தோற்றும் உயிர்ப்பன்மை சோதி பராபரை ஆற்றலோடாய் நிற்கும் ஆதி முதல்வியே. அப்படி சொன்னவர் 1099வது மந்திரத்துல என்ன சொல்றான்னு பார்ப்போம். அவர் சொல்லறிய சோதி, ஏற்கனவே சொன்னவர் சரியோ, உயிர்ப்பன்மை சோதி பராபரை என்று சொன்னவர் இந்த அடுத்த மந்திரத்துல அவளை வார்த்தையால விளக்க முடியாத சோதி வடிவானவளை சொல்லறிய சோதி என்கிறார். அப்படிப்பட்ட அந்த பைரவியை எண்ணி வணங்கினால், மனதில் நினைத்து கொண்டு தியானித்து கொண்டு அவளை வணங்கினால் உடல் அழகு பெறும். அழகு பெறும் என்றால் நோய் நொடி இல்லாத ஒரு சந்தோஷமான உடல் பெற்று, உடல்வாக பெற்று சேர்ந்திருக்கக்கூடிய வாய்ப்பேர் வரும். பைரவியே சகசீவ பரமாவள், இப்ப எல்லா உயிர்களுக்கும் மேலாக இருக்கிறவள் என்று சொல்லுவார் பைரவி என்று சொல்லி அதையும் இங்கே சொல்லுகின்றார். பைரவியை 1099வது மந்திரம். ஆதி வைரவி கன்னித்துறை பன்னி போதி உணரில் உடனுயிர் ஈசனாம் பேதை உலகில் பிறவிகள் நாசமாம் ஓத உள்ளாத கோலம் ஒன்றாகுமே. ஆதி வைரவி கன்னித்துறை மன்னி, ஆதி வைரவி கன்னித்துறை மன்னி ஓதி உணரில் உடல் உயிர் ஈசனாம் பேதை உலகில் பிறவிகள் நாசமாம் ஓத உலவாத
கோலம் ஒன்று ஆகுமே. பாருங்க, ஆதி பைரவி கன்னித்துறை மன்னி. சரியோ? அப்ப இந்த பைரவி என்பது ஆதி பைரவி என்று சொல்றார். ஆதி பைரவி என்பது அவர் இந்த ஆதாரமாய் இருக்கிறவள் அல்லது தொடக்கம் இல்லாதவள். இந்த மூலாதாரத்தில் இருக்கின்ற ஆதி என்ற இடம் வந்து மூலாதாரம். 6 ஆதாரங்களுக்குள்ளே ஆதியான ஆதாரம் மூலாதாரம். அந்த மூலாதாரத்தில் இருக்கின்ற கன்னி குண்டலினி சக்தி மன்னி என்பதை இருக்கிறவள், பொருந்தி இருக்கிறவள். ஒரு விளக்கத்தை சொல்லலாம். ஆதி பைரவி கன்னித்துறை மன்னி. கன்னித்துறை என்பது அந்த குண்டலினி சக்தி இருக்கின்ற இடம் இருக்கிறாள். மூலாதாரத்துல இருக்கின்ற அந்த சக்தியாக இருக்கிறாள் அவள். அந்த துறை, அந்த இடம், துறை என்பது இடம். சரியா? கன்னித்துறை என்பது கன்னி இருக்கின்ற அந்த சக்தி இருக்கின்ற இடம். துறை என்ற இடம். படித்துறை என்று சொல்றோம். சரியோ? காங்கையின் துறை, பத்தித்துறை என்பது இடம். அப்படியான இடங்களிலே இருக்கிறவள் அந்த சக்தியானவள். ஆதி பைரவி அவள் வந்து சக்தி லோகம் என்ற இடம் இருக்குது. சக்தி இருக்கிற இடம். நாங்க மூலாதாரம் என்று பார்த்தனாங்க. அதுல குண்டலினியா இருக்கிறாள். அவள் சக்தி லோகம் என்ற சக்திக்குரிய இடத்திலையும் இருக்கிறாள். ஆதியா இருக்கிறாள். மற்ற இன்னொருக்கா சொல்லலாம் என்றால், இந்த கிரியா சக்தியாக இருக்கின்ற அந்த நடப்பாட்டில் இருக்கின்ற பைரவி அது எல்லாவற்றையும் செய்து நாங்கள் வந்து பார்த்தனாங்க. அவள் பல விதமான தன்மையை கொண்டிருக்கிறாள் என்று பார்த்தனாங்களே. என்ன சரியா? வேதம் சாத்திய சராசரம் ஐம்பூதன் நாத்திய முக்கண்ணி அந்த இருள் வழி எல்லாம் பார்த்தனாங்க. அப்படிப்பட்ட எல்லாவற்றையும் ஈன்றெடுத்தவள் கன்னியாக இருக்கிறாள். இந்த 3 விதமான பொருள்கள் சொல்லப்படுகின்றன. அவள் மூலாதாரத்திலே அந்த சுருண்டு கிடக்கின்ற குண்டலி சக்தியாக இருக்கின்ற ஒரு தன்மையை சொல்லுகின்றார். இவள் வந்து இந்த ஆதி பைரவியானவள் சக்தி லோகம் என்று சொல்லப்படுகின்ற சக்திக்குரிய இடத்தில் இருக்கிறவளாக சொல்லப்படுகின்றார். மற்றது இந்த கிரியா சக்தியாக இருந்து நடப்பாட்டிலை செய்கின்ற அந்த சக்தியானவள் எல்லாவற்றையும் ஈன்றெடுத்து எல்லாவற்றையும் தன்னுள்ளே இருந்து அடக்கி உண்டாக்கி உருவாக்கி இருந்தாலும் அவள் கன்னியாக இருக்கிறாள். சொல்லை சொல்லப்படுகிறது. ஓதி உணரில் உடல் உயிரீசனாம். அவளை நாங்கள் சரியா இந்த ஓதி அவளை பற்றி வணங்கி அவளை பற்றி உச்சரித்து நாமத்தை சொல்லி உணர்ந்தார் என்பது அவள் எப்படிப்பட்டு வந்து அவளை நாங்கள் அந்த குண்டலி சக்தி மூலமாக மேலே எழுப்பி அங்கே உச்சத்திலே சகத்தளத்திலே கொண்டு சென்றால் சரியோ அந்த உயிரானது சிவத்தன்மை பெறும். சரியோ? உடல்ல இருந்து 6 ஆதாரத்தையும் கடந்து சகத்தளத்துக்கு சென்று அந்த உயிர் போகும் இருக்கும்போது அந்த உயிருடைய நிலைமை சிவமான் தன்மையை பெறக்கூடியதாக இருக்கும். மேலான தன்மையை உயிர் ஈசனா ஒரு பொருள். சரியோ? மற்ற என்ன சொல்றார் என்றால், இந்த ஞான சாஸ்திரங்களை ஓதி, அதான் ஓதி என்பது ஞான சாஸ்திரங்கள், ஞான நூல்கள், ஓத்திர சாஸ்திர நூல்களை ஓதி அதில் கூறிய வண்ணம் உணர்ந்தால் இந்த வேதங்கள் ஆகமங்கள் இந்த மெய்யண்ட சாஸ்திரங்கள் நூலை நன்றாக படித்து ஓதி அதுல விஷயங்களை நாங்கள் உள்வாங்கினால் உணர்ந்தால் எங்களுக்கு என்ன நடக்கும்? இந்த உடம்பானதும் உயிரும் இந்த உடம்பும் உயிரும் ஈசனும் ஆவாள். அவள் இறைவனாகவும் இருப்பாள். இந்த உடல் நல்லா உணர்ந்தவர்களுக்கு இந்த உடலுக்கு உடலாகவும் உயிருக்கு உயிராகவும் இறைவனாகவும் இருப்பாள் என்று அந்த கருத்து சொல்லப்படுது. இப்ப 2 விதமான கருத்து. ஒன்று, குண்டலினி சக்தியை மேலே எழுப்பி நாங்கள் உணர்ந்து சகச்சலத்திலே இருக்கும்போது அந்த உயிர் இந்த உடலானது இந்த உயிரோட சேர்ந்து என்ன செய்து சிவமான் தன்மையை பெறுகிறது. அதே போல இங்கே ஞான சாஸ்திர நூலை நன்றாக படித்து அதிக கூறியவண்ணை நாங்கள் உணர்ந்தால் அவள் அந்த சக்தியான உடலாகவும் உயிராகவும் ஈசனாகவும் இருந்து இந்த உயிரை நல்ல வழிப்படுத்துவாள். 2 விதமான இங்கே சொல்லப்படுகின்றது. அப்படி இருந்தால்
பேதை உலகில் பிறவிகள் நாசமாம். அப்படி அவள் வந்து சேர்ந்தால் சகசரத்திலே பொருந்தி இருந்து எங்களுக்கு அந்த ஆற்றலை தந்து ஓமான் தன்மையை பெறக்கூடிய நிலையை ஏற்படுத்துவாளாக இருந்தால், அல்லது நாங்கள் கற்று பார்வையெல்லாம் பெற்று எல்லாத்தையும் உணர்ந்து அவளை வணங்கும் போதோ அவள் உடலாகவும் உயிராகவும் சிவனாகவும் இருக்கிறாள். அந்த தன்மையை பெற்றால் என்ன நடக்கும்? பேதை உலகில் பிறவிகள் நாசமாம். இந்த உலகம் அறியாமையால மூடி கிடக்கின்ற உலகம், அஞ்ஞானத்திலே அள்ளுப்பட்டு கிடக்கின்ற உலகம், அறியாமையில் இருக்கிற உலகம், சரியோ, எதையும் உணரக்கூடிய தன்மை இல்லாத உலகம். அந்த உலகத்திலே இருக்கின்ற அதாவது பிறவிகள் நாசமாயினே, அப்படிப்பட்ட உலகத்திலே மீண்டும் பிறக்கக்கூடிய தன்மை எங்களுக்கு இல்லாமல் போகும். அதான் பேத உலகில் இந்த அறிவில்லாத அறிவினமாக இருக்கின்ற மக்கள் வாழ்கின்ற இந்த உலகத்தில மீண்டும் பிறவிகள் நாசமாண்டால் எங்களுக்கு மீண்டும் பிறப்பில்லை, இன்னொரு கால் பிறந்து துன்பப்பட வேண்டிய அந்த வாய்ப்பு, அந்த தன்மை எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்கிறார். இந்த பேத உலகங்களுக்கு இந்த பேதமை என்ற இந்த அறிவில்லாத மக்கள் வாழ்கின்ற அந்த உலகத்தில உண்டாகின்ற இந்த பிறவி என்று சொல்லப்படுற இந்த பெருங்கடல் இல்லாம போக முடியல. அறியாமை நிறைந்த உலகத்தில இருக்கிற இந்த தன்மை இப்படி நாங்கள் வணங்கி அவளுடைய அருளை பெறும்போது, அவளை உணர்ந்து ஓதி உணர்ந்து அந்த சிவமான் தன்மை வரும்போது அவள் எங்களுக்குள்ளே இருந்து உயிராகவும் உடலாகவும் சிவனாகவும் இருந்து அருளுகிற தன்மையை பெற்றால் எங்களுக்கு இந்த மூடத்தன்மைக்கு உலகத்திலே மீண்டும் பிறக்கக்கூடிய தன்மையிலே பிறவிகள் நாசமா போகும், இல்லாம போகும். ஓத உலவாத கோலம் ஒன்று ஆகுமே. ஓத சொல்லி மாய முடியாது, உலவாத சொல்ல முடியாது, சொல்லில சொல்லி முடியாத மேலான அழிவில்லாத உலவாதன்றது அழிவில்லாத நிச்சயமான வற்றாத, சரியா, அந்த கோலம் வடிவம் அழகு உண்டாகும். சரியோ, ஓத உலவாத கோலம் ஒன்றாகுமே, நாங்கள் நல்ல உடல்வாக பெறுவோம். அது சொல்லி மாயாத வடிவம், சொல்லுக்கு அடங்காத வடிவம், ஓத உலவாத, சொல்லால வர்ணிக்க முடியாத, சரியா, அழிவில்லாத ஒரு நல்ல வடிவத்தை பெறலாம். உலவாதுன்றது அழிவில்லாத அல்ல வற்றாத அந்த தன்மையை பெறலாம், நல்ல உடலை பெறலாம் என்றால் இறைவனோடு சேர்ந்திருக்கின்ற அந்த தூய உடம்பை பெறலாம். சுத்த நிலையில நாங்கள் சிவமான் தன்மையை பெற்று அவனோடு சேர்ந்திருக்கின்ற தன்மையை பெறலாம் என்ற கருத்தை இங்கே பார்த்து கொள்ளலாம். அதான் ஓத உலவாத கோலம், வார்த்தையால வர்ணிக்க முடியாத அவனோடு ஒன்று இருக்கின்ற அந்த தன்மை, சிவமான் தன்மை, அத்துவித நிலையை பரமுத்தியை பெறலாம். ஓதற்கரிய மெய் உணர்வே திருமேனியாக உடையவள் அவள், அப்படிப்பட்ட தன்மையை கொண்டிருக்கிறாள் அவள். எங்களுக்கு சொல்ல முடியாத அந்த வடிவத்தை தன்மையை தருகின்ற அவள் கூட, அவளுடைய அழகை கூட எங்களால வார்த்தையால வர்ணிக்க முடியாது. இப்ப ஓத உலவாத கோலம் ஒன்று சக்திக்கும் இருக்கின்றது, சக்தியை வழிபடுகிற ஏனைய உயிர்களுக்கும் ஏற்படும், ரெண்டு விதமாக கொள்ளப்படுகின்றது. அவள் அந்த மெய் உணர்வையே திருமேனியாக கொண்டவளாக இருக்கின்றாள். அவளை உணர்ந்து அறிந்து அவளை உள்ளிருக்கிறவர்களுக்கு நல்ல திருமேனியாக இறைவனுடைய அந்த உயிரிலே அல்ல இறைவனுடைய சேர்ந்திருக்கின்ற இந்த தன்மையை பெறுவார். அது சொல்லுங்க பாருங்கோ. அது ஆதி பைரவி, அவள் மூலாதாரத்தில் இருக்கும்போது பாலை, சரியோ, சூரிய கண்டமாகிய, அதாவது சூரிய கண்டம் என்பது சூரிய மண்டலம், அநாகரத்தை கடந்த போது தருணி. அப்ப மூலாதாரத்துல அடுத்தது இந்த அநாகத தன்மையாகிய அந்த இடத்துல, சரியோ, இருதயம் என்ன. அது சகஸ்திரத்தை அடைந்த போது பதிவிரதை, அப்ப மேலான சக்தி. மற்றது அவள் இந்த சக்கரத்துடன் கூடிய அந்த பைரவி மந்திரம். சக்கரம் என்பது இந்த
ஒரு அடையாளம் என்ன அந்த சக்கரம் என்று சொல்வது மூலாதார சக்கரம் அப்படி எல்லாத்தையும் இருக்கின்ற அவள் அந்த இந்த பைரவி மந்திரமாகவும் இருக்கிறாள். நான் பார்த்தினாங்க ஷிம்மண்டையும் ஷம்மண்டும் பார்த்தினாங்க. முதலாவது மந்திரத்துல அங்க உண்டைப்பட்டது முதலாம் மந்திரத்துல ஷிம்மன்ற அந்த பீஜாக்கரமாகவும் ஷம்மன்ற பீஜாக்கரம் இருக்கின்ற அந்த மந்திர வடிவாக இருக்கிறாள். அவள் இப்படிப்பட்ட தன்மையை உடையவள். அதான் ஆதி பைரவி. ஆதி பைரவி என்று சக்தியில ஒத்திருக்கிறாள். சரியோ, இந்த அவள் அந்த எல்லா செயல்களையும் செய்கிற கன்னியாக இருக்கிறாள். அவள் அப்படி மேலான தன்மையை தருகின்ற அந்த நிலையில மூலாதாரத்துல பாலையாகவும் அநாகதத்துல கருணியாகவும் சலத்துல பதிவதியாகவும் இருக்கின்றவள் ஆதி பைரவி. எல்லா இடத்துக்கும் அவள் முக்கியமான ஒரு பங்களிப்பை செய்திருக்கின்றாள். கன்னித்துறை என்பது மூலாதாரம், சத்தியலோகமாகிய ஸ்ரீபுரம், சரியோ. மற்றது விசுத்தி என்பது உங்களுடைய அந்த கண்ட பகுதி என்று சொல்லி அந்த கன்னித்துறை என்று சொல்லுவோம். துறை என்றால் இடம். அப்படி எல்லா இடங்களையும் அவளை நாங்கள் காணுகின்றோம். உடல் உயிர் ஈசனாம். உடலுள்ள உயிர் ஈசனது தன்மை அடையும். உடல் உயிர் ஈசனாம். உடலுள்ள உயிரானது சிவமான் தன்மையை, ஈசனாம் தன்மை என்பது சிவமான் தன்மையை அடையும். சரியோ. ஈசனாம் என்பது உங்களுக்கு தெரியும் ஈசான திசை. ஈசானம் தற்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்தியவாசம் சொல்லி அவருக்கு 5 முகங்கள் இருக்கின்றது. அதுல ஒரு முகம் ஈசான முகம். ஈசான முகம் வந்து வடகிழக்கில் உள்ளது. அதை சொல்றது சஹஸ்ரதளம் என்று சொல்லுவோம் உங்களை உடம்புல. அதையே நாங்களும் முந்தி பார்த்து நாங்கள் இப்ப ஈசனான் தன்மை இருக்குது. இந்த சகச்சலத்திலே நாங்கள் இறைவனை காணக்கூடிய தன்மை இருக்கின்றது. அப்ப உடல் உயிர் ஈசனாம். சத்தியானவள் மாயையாகிய, மாயை என்பது இந்த உலக தோற்றத்துக்கு உலக உடல் என்பவற்றுக்கு முதற் காரணமாக இருக்கிறவள். சரியோ. அவள் எல்லாத்துக்கும் உரிய காரணியாக இருந்து பூரணியாக இருந்து பூரணத்தை செய்கின்ற மோட்சத்தை அளிக்கவளாகவும் இருக்கிறாள். சரியோ. மற்றது இந்த சிவப்பரம்பரோடு பிரிக்க முடியாத திருவருள் சக்தியாக இருக்கிறாள். ஈசனாம் மட்டும் இருக்கிறாள். ஈசனாவும் இருக்கிறாள். உடல் என்பது சகம், உயிர் என்பது ஆன்மா, ஈசன் என்பது பரம்பொருள் சொல்லுவோம். போத என்பது பொழுது சொல்ல, உலவாத என்பது வற்றாத அழிவில்லாத, கோலம் என்பது அழகு வடிவு பெரிய தோற்றம் இதெல்லாம் சொல்லுவோம். அப்படியான சொற்களுக்கு பொருளை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த பாடல்கள் இந்த மந்திரங்களுக்குரிய என்னத்தை திருமூல சொல்ல வருகிறாரோ அதை நாங்கள் அறியலாம். திருமூல என்ன சொல்ல வந்தாருன்றே எல்லாருக்கும் தெரியாது. ஆனபடியத்தான் ஒவ்வொரு உரையாசிரியரும் தங்களுடைய அறிவு கட்டிய வரையில இந்த கருத்துக்களை சொல்கிறார்கள். எல்லா கருத்துக்களும் இங்கே பொருந்தக்கூடியதா இருக்கிற ஆனபடியாத்தான் நாங்கள் பல கருத்துக்களை இங்கே சொல்லக்கூடியதா இருக்கின்றது. சரிதானே. அப்ப அந்த விஷயத்தை நாங்கள் உலக அறிஞ்சு கொள்ளலாம். இல்லை எங்களுக்கு இந்த பலவிதமான நோக்கு இருந்தால்தான் திருமூலர நோக்கு எது என்றதை அறிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கு. இப்ப திருமூலர் என்னத்தை எண்ணி இந்த மந்திரத்தை எழுதினாலும் தெரியல. எங்களுடைய இந்த அதை படித்து அறிந்து ஆராய்ந்த பெரியவர்கள் இவ்வாறான கருத்துக்களை தந்திருக்கிறார்கள். நாங்கள் அவற்றை படித்தால் ஏதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடியதை ஏற்றுக்கொள்ளலாம். தொகுத்து பார்க்கும்போது ஆதி முதல்வியாகிய பைரவி உலகங்கள் எல்லாவற்றையும் ஈன்றெடுத்தவள். ஆதி பைரவி கன்னி, ஈன்றெடுத்தவள். ஆயினும் கன்னியாக இருப்பாள். ஆதி முதல்வியாகிய பைரவி உலகங்கள் எல்லாம் ஈன்றெடுத்தவள், ஆயினும் கன்னியாக இருப்பவள். அவளை பாடி துதித்து வழிபடும் அல்லது ஓதி உணர்ந்து, அவளை பாடி துதித்து வழிபடும் அல்லது ஓதி உணரும் சீவன்கள் சிவமான் தன்மை பெறும். அந்த உடலை கொண்ட உயிர்கள் சிவமாறு தன்மையை பெறும் அல்லது சாஸ்திரத்தை அடையும். அதன் மூலம் அறியாமை இருள் மண்டி கிடக்கும் உலகில்
அதான் பேதை உலகில் என்று சொல்றாரு என்ன சரியோ அதன் மூலம் அறியாமையிருள் மண்டி கிடக்கும் உலகில் பிறந்து இறக்கும் துயர் ஒளியும் பிறந்து இறக்கும் துயர் ஒளியும் அதான் பிறவிகள் நாசமாம் சொல்லி விளக்க முடியாத ஒளி வடிவ திருமேனியை கொண்ட அவள் சொல்லி விளக்க முடியாத ஒளி வடிவான திருமேனியை கொண்ட அவள் ஓதி உணர்வாருக்கும் ஒப்பற்ற ஒளி உடலை அருள்வாள் கோலமொன்றாகுமே ஓத உலவாத கோலமொன்றாகுமே ஓதி உணர்வார்க்கும் ஒப்பற்ற ஒளி உடலை அருளுவாள் என்று கூறி நம்முடைய நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம் இப்போது உங்களுடைய நேரம் தயவு செய்து உங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம்